ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் பிரிஞ்சு தான் வீட்டில் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலு, சோம்பு, நமக்கு அந்த பட்டை லவங்கம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் தக்காளியும் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சோயா சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் போடல. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் ஆட் பண்ணி, அப்புறம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நான் 2 கிளாஸ் எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டேன். 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா, ஆஃப் பண்ணி வரும்போது கொஞ்சம் நெய் விட்டு ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணி இறக்குங்க, அப்போ கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு சைட் டிஷ் நான் ரைத்தா வச்சுருந்தேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ண சிக்கனோ எது வேணால் வச்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், நமக்கு முடியாதப்போ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்